இவர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். திருத்தலத்தோட மூலவர் ஆதிகேச ராமானுஜர் அவதரித்ததால் இது நித்திய சொர்க்கவாசல் தலமாக கருதப்படுகிறது. எனவே இந்த கோயிலில் சொர்க்கவாசல் கிடையாதுங்க. வைகுண்ட ஏகாதசி அன்று ஆதிகேசவர் ராமானுஜர் இருவரும் பூதகால் மண்டபத்தில் எழுந்தருளுவர். அந்த நேரத்தில் சந்நிதி கதவு திறந்து உடனே மூடிடுவாங்கங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். இது வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரலன்னா நிச்சயம் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் புண்ணியம் பண்ணவங்கன்னு தாங்க அர்த்தம். அவ்வளோ அற்புதமான திருக்கோயில். ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, ப்ளசண்ட்டாக, அமைதியாக, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோயிலை. ராமானுஜர் சன்னதி எதிரே மைசூர் மகாராஜா கட்டி கொடுத்த தங்க மண்டபம் இருக்குது. ராகுகேது தோஷம், காலசர்ப்ப தோஷத்தால் திருமணம் தடை உள்ளவங்க இந்த கோயிலில் வந்து சுவாமியை வேண்டிட்டு போனால் நிச்சயம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குதுங்க. ராமானுஜருக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கினா நமக்கு சகல நன்மையும் உண்டாகுது. இளையாழ்வாரான ராமானுஜருக்கு எத்திராஜர்னு ஒரு பேரும் இருக்குது. அதனால் இந்த கோயிலில் தாயார் ராமானுஜரோட பேர்லேயே எழுந்தருள்றாங்க. கோயிலை சுற்றி அப்படியே 108 திவ்ய தேசத்தையும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வருஷத்தில் அனைத்து நாட்களும் இங்கே விழா கொண்டாடப்படுறாங்க. இங்கே இந்த கோயிலுக்கு பெருமாளின் உற்சவ வடிவம் காலையில், பின்னாடி இரவில் புறப்படுவார். மாலையில் ஒரு வாசனை பூ மாலையை மேலதாளத்துடன் புறப்பட செய்கின்றார். சுவாமியே பூ வடிவில் பவனி வருவதாக ஐதீகங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். வெந்நீர் அபிஷேகம் பண்ணுறாங்க. தீபாவளி துவங்க தை மாதம் அஸ்த நட்சத்திரம் வரையில் ராமானுஜருக்கு வெந்நீரில் தாங்க அபிஷேகம் பண்ணுறாங்க. குளிர்காலன்றதுனால இந்த காலகட்டத்தில் ராமானுஜருக்கு கோட் அணிவித்து கம்பளி போத்துறாங்க. உடல் முழுவதும் போர்த்தப்பட்ட வெல்வெட் அங்கி, உள்ளன் சால்வை, தலை முதல் கால் வரை போர்த்தப்பட்ட குன்சம்ன்ற ஆடையை அணிவிக்கிறாங்க. மாசி முதல் புரட்டாசி வரை கோடை காலத்தில் சுவாமியை குளிர்படுத்த சந்தன காப்பு போடுறாங்கங்க. இந்த கோயில் சொல்ல சொல்ல அப்படியே ஹாப்பினஸ் பொங்கிட்டே இருக்கு. ரொம்ப அழகான திருக்கோயில். தானுகர்ந்த திருமேனிங்க. ராமானுஜரின் விசேஷமான திருமேனிகள் சிலை கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருநாராயணபுரம், அதாவது மேலக்கோட்டை இருக்குல்லங்க, ஸ்ரீரங்கம் மற்றும் இந்த திருத்தலத்தில் உண்டு. இங்குள்ள சிலை தானுகர்ந்த திருமேனி. ராமானுஜரின் அடியார்கள் அவரது ஆலோசனைப்படி ஒரு சிலையை வடித்தாங்க. ராமானுஜர் சிலையை தழுவி அதில் தன் சக்தியை புகுத்தினார். ராமானுஜரை உகந்து, அதாவது விரும்பி அணைத்ததால் இது தானுகந்த திருமேனி. இந்த சிலையை செய்யும்போது ராமானுஜருக்கு வயசு 120. அந்த வயதுக்குரிய தோற்றத்திலேயே ராமானுஜர் விழா எலும்புடன் காது மடல் ஆகியவை தெரியும்படியாக சிலை தத்ரூபமாக இருக்கும். இந்த கோயிலில் கோயிலுக்குள்ளே கேமரா அலோட் கிடையாதுங்க. கேமரா உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நிச்சயம் அந்த ஆஃபீஸில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் வெளியில் எவ்வளோ வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க. ஆனால் கேமரா உள்ள அலோடு கிடையாது. சுவாமிக்கு அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மண்டபம் தான் ராமானுஜருக்கு பிறந்த மண்டபங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோயில். கோயிலை சுற்றி சூப்பராக இருக்குது. தனியாக வந்து இந்த கோயிலுக்கான ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. பக்கத்தில் குளம் இருக்குது. குளத்துக்கு பக்கத்தில் தேசிகர் சந்நிதி இருக்குது. ஒவ்வொரு கோயிலும் நீட்டாக, ப்ளசண்ட்டாக, அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலை போய் பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பினஸ் இருக்குது. ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப் தாங்க. பூதகணங்களுக்கும் செவி சாய்க்கிறார் ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு தாங்க உள்ள இருக்க பட்டாச்சாரியார் சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது கோயில். நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய பேர் ஸ்ரீபெரும்புத்தூர்லேயே இருக்கேன்றாங்க, ஆனால் இந்த கோயிலுக்கு போனதில்லைன்னு சொல்கிறாங்கங்க. மன்னன் ஒருவன் தன் மகளின் விருப்பத்திற்காக கர்நாடகாவில் திருநாராயணபுரத்திலிருந்து பெருமாள் சிலையை டெல்லிக்கு எடுத்து போயிட்டாருங்க. இதை அறிந்த ராமானுஜர் சிலையை மீட்க டெல்லி சென்றபோது சுவாமி சிலை அவரது மடியில் தானே வந்து அமர்ந்தது. இதோ என் செல்லப்பிள்ளை என ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டார். அதன் பிறகு இந்த பெருமாளை செல்லப்பிள்ளை என்றே அழைக்கின்றாங்க. பங்குனி பூசத்தன்று ராமானுஜர் மடியில் செல்லப்பிள்ளை அமர்ந்து வீதி உலா வருவது இங்கே வைபவமாக நடக்குது. அறியாமல் செய்த பாவத்திற்கும் விமோச்சனம் தராருங்க. பழங்காலத்தில் மன்னன் ஒருவன் ஹரீத மகாராஜன் வேட்டைக்கு சென்றபோது ஒரு பசுவை புலி அடிக்க செய்வதை கண்டான். புலி மீது அம்பை எய்தினான். ஆனால் உக்கிரம் கொண்ட புலி பசுவை கொன்று விட்டது. இதனால் மன்னனுக்கு கோசாபம் உண்டானது. இதற்கு இந்த சுவாமியை வேண்டி நிவர்த்தியும் பெற்றான். இவ்வாறு அறியாமல் செய்த பாவங்களுக்கும் சாபம் நீக்குவராக பெருமாள் இருக்காருங்க. ராமானுஜர் சன்னதிக்கு பின்புறம் பல்லி சிற்பம் இருக்குது.
செய்த பாவத்திற்கு நிவர்த்தி கிடைக்கவும் மோட்சம் பெறவும் இந்த பல்லியை வணங்குறாங்க. காஞ்சிபுரத்துலேயும் நம்ம வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனோன்னா அங்கேயும் தங்க பல்லி வெள்ளி பல்லி இருக்குது. அந்த பதிவும் நம்ம போட்டிருக்கோம். அந்த பல்லியை தொட்டுட்டு வந்தால் நமக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய்கள் நீக்க பெறுவோம். அதே போல் நம்மளுக்கு மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் போயிடும், பொன் பொருள் சேர்க்கை உண்டுன்னு இருக்குங்க. அதனால் நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் போனீங்கன்னா அங்கேயும் பல்லியை பார்த்து தொட்டுட்டு வாங்க. நிறைய பேர் க்யூவில் நின்று அந்த பல்லியை தொட்டுட்டு தாங்க போவாங்க. 120 ஆண்டுகள் வாழ்ந்த ராமானுஜர் அடுத்த பிறப்பில் மணவாள மாமுனியாக தோன்றி பாஷ்யங்களை உபதேசம் செய்தார். ராமானுஜர் சந்நிதி பிரகாரத்தில் உள்ள உபதேச இடத்தில் ஒரு தூணில் மணவாள மாமுனிகள் சிலை உள்ளது. கோயிலுக்கு வெளியே மணவாள மாமுனிக்கு தனி கோயிலும் இருக்குங்க. இங்கே இந்த கோயிலுக்கு வெளியில் ராமானுஜருக்கு தீபம் ஏற்றும் தனியாக சந்நிதி வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம அவரை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. கைலாயத்தில் உள்ள பூதகணங்கள் சிவபெருமான் பெற்ற சாபத்திற்கு விமோச்சனம் பெற மகாவிஷ்ணுவை வேண்டினார்கள். சுவாமி அனந்தன் என்னும் சர்ப்பத்தால் இங்கே தீர்த்தம், அதாவது அனந்த சரஸ் தீர்த்தம் உண்டாக்கி அதன் கரையில் காட்சி தந்து பூதகணங்களுக்கு விமோச்சனம் கொடுத்தார். இதற்கு நன்றி கடனாக பூதகணங்கள் இங்கே சுவாமிக்கு கோயில் எழுப்பின. இதனால் பூதபரி எனப்பட்டது இந்த திருத்தலம். பிற்காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் என மாறியது. சுவாமிக்கு ஆதிகேசவ பெருமாள் என்ற திருநாமமும் ஏற்பட்டது. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில். நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாப் வந்துட்டிங்கன்னா கோயில் ரொம்ப தூரமே கிடையாது, ரொம்ப கிட்ட தான். யாரை கேட்டாலும் கோயில் சொல்கிறாங்க. கோயிலை சுற்றியுமே அத்தனை கோயில்கள் இருக்குது. இந்த கோயில் போயிட்டு வரவங்க பூதபுரீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்குது. பக்கத்துலேயே சாஸ்தா கோயில் இருக்குது, ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் இருக்குது, தேசிகர் சந்நிதி உண்டு, ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. ரொம்ப அழகான கோயில், அற்புதமான கோயில். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் நிச்சயம் பார்க்க வேண்டிய கோயில்களில் மிக மிக முக்கியமான கோயில். அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் இப்போ போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நாங்கள் சனிக்கிழமை போயிட்டு வந்தோம். நேரமாக போயிடுங்க, காலையில் நேரமாக போயிட்டிங்கன்னா கோயிலில் கூட்டம் இல்லைங்க. நம்ம லேட் பண்ணால் கூட்டம் ஜாஸ்தி ஆகிடுது, க்யூ வந்துடுது. நாங்கள் ரொம்ப நேரம் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப அற்புதமான காட்சியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் மனசில் எந்த கவலையாக இருந்தாலும் அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் எல்லாருக்கும் அருள் புரிவார் இந்த பெருமாள். ராமானுஜர் பார்த்தா நமக்கு நம்ம மனசில் இருக்க குறை அவர்கிட்ட நம்ம சொல்லாமையே அவருக்கு புரிஞ்சிருங்க. அதுக்கு ஒரு நல்ல வழியும் அவரே கொடுத்துருவார். அதனால் நிச்சயம் பார்த்துட்டு வாங்க. சென்னையிலேருந்து போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு 583 பஸ்ஸுன்னு போகுது. அங்கே போய் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் இறங்கினோடனே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோயில் இருக்குது. இல்லை நமக்கு அங்கே ஷேர் ஆட்டோஸ் போகுது, இல்லை நம்ம தனியாக ஆட்டோ கூட எடுத்துக்கலாம். ஈஸி அக்சசபிள் தான். தேடி கண்டுபிடிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.